இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. வைரமுத்துக்கு இந்த விருது கொடுத்தது தவறான முறையில் கொடுத்துட்டாங்க அப்படின்னா, ஜெயகாந்தனுக்கு விருது கொடுத்தாங்கல்ல, அதுவும் தவறாக கொடுத்துட்டாங்களா? விமர்சனங்கள் பின்னால் இருப்பது முழுக்க சாதிய வன்மம் ஒன்று, ரெண்டாவது திராவிட இயக்க வன்மம். இந்திய இலக்கியத்தின் உயரிய விருதான ஞானபீட விருது தமிழ் கவிஞரும் பிரபல திரைப்பட பாடலாசிரியருமான வைரமுத்துவுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே அகிலன், ஜெயகாந்தன் ஆகியோருக்கு பிறகு 23 ஆண்டுகளுக்கு பின் தமிழுக்கு வழங்கப்படும் இந்த 3வது ஞானபீட விருது தமிழ் இலக்கிய வட்டாரத்தில் பெரும் சர்ச்சையையும் கடும் எதிர்ப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. கவிஞர் வைரமுத்துவுக்கு விருது அறிவிக்கப்பட்டதற்கு அரசியல் கட்சி தலைவர்கள் உள்ளிட்ட பலரும் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். அதே நேரத்தில் இலக்கிய வட்டாரத்தில் விமர்சனங்களையும் சந்தித்து வருகிறது. பிரபல எழுத்தாளர் ஜெயமோகன் வைரமுத்துவை கடுமையாக விமர்சித்துள்ளார். அதில் வைரமுத்துவுக்கு வழங்கப்பட்டது தமிழ் நவீன இலக்கியத்தின் முகத்தில் காரி உமிழ்ந்ததற்கு சமம். வைரமுத்துவுக்கு கிடைத்த விருது நவீன தமிழ் இலக்கியத்தை 30 ஆண்டுகள் பின்னுக்கு தள்ளும். வைரமுத்து போன்ற சிறுமையாளர்கள் வருவர் போவர். சூழ்ச்சிகள் வழியாக அர்ப்பணிக்கப்படும் விருதுகளை இலக்கியம் என்றும் வெல்லும். வைரமுத்துக்கான எதிர்ப்பு என்பது ஒரு எழுத்தாளர் விருது வாங்குவதற்கு எதிரான கண்டனம் இல்லை, ஒரு எழுத்தாளர் சார்ந்த விஷயம் அல்ல. நவீன தமிழ் இலக்கியம் தொடர்புடையது. தமிழ் இலக்கியத்திற்கு எல்லா வகையிலும் அவமதிப்பு இச்செய்தி. இந்த அவமானத்தை செயல் வழியாக கடந்து செல்வோம். இனி இதை பற்றி விவாதிக்க வேண்டியதில்லை. அருவருப்பும் கூச்சமும் நிறைகிறது உள்ளத்தில். ஒரு கீழ்த்தர கவிஞர் என்ற வகையில் வைரமுத்து மேல் ஒரு மதிப்பின்மையே இதுவரை இருந்தது. இப்போது அவர் மேல் ஆழ்ந்த அருவருப்பை அடைகிறேன். அவர் தன் நாளாந்திர சூழ்ச்சிகள் வழியாக தமிழுக்கும் தலைமுறைகளுக்கும் மேலும் இழிவை சேர்த்தளித்து விட்டார் என்று சாடியிருக்கிறார். இந்த நிலையில் வைரமுத்துவுக்கு ஆதரவாக வீடியோ வெளியிட்டுள்ள வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் எழுத்தாளர் ஜெயமோகனை கடுமையாக விமர்சித்திருக்கிறார். எழுத்தாளர் ஜெயமோகன், வைரமுத்து ஒரு கீழ்த்தரமான கவிஞர், நாளாந்தர சூழ்ச்சியில் வழியாக ஞானபீட விருது பெற்றிருக்கிறார். வைரமுத்துக்கு விருது கொடுத்தது தமிழுக்கு சிறுமை, அவமானம். அதனால் நானே ஒரு விருதை உருவாக்குறேன், அந்த விருதின் வழியாக 1 கோடி ரூபாய் கொடுக்க போகிறேன் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறார். இப்போ வைரமுத்து மீது நிறைய விமர்சனங்கள் இருக்குது, அதை நம்ம ஒன்றும் மறுக்கலை, அதை நம்ம விமர்சிப்போம். அவர் தவறு செய்திருந்தால் அதற்கான நடவடிக்கை என்பது சட்டப்படி இருக்கட்டும், அதுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணியே முட்டு கொடுத்தா நம்ம நிற்கிறோம். ஆனால் வைரமுத்து என்ற திராவிட இயக்க ஆதரவாளருக்கு, மிகவும் பிற்படுத்தப்பட்ட குற்ற பரம்பரை என்று வகைப்படுத்தப்பட்ட ஒருவருக்கு இந்த விருது வழங்கப்பட்டிருப்பது வலதுசாரி சிந்தனை உள்ள எழுத்தாளர்களுக்கு எவ்வளவு தூரம் வகுத்தறிச்சலை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னு தான் இப்போ பார்க்க வேண்டிய, பேச வேண்டிய விஷயமா இருக்கு. இப்போ வைரமுத்துக்கு இந்த விருது கொடுத்தது தவறான முறையில் கொடுத்துட்டாங்க அப்படின்னா, அகிலனுக்கு விருது கொடுத்தது தவறாக கொடுத்தாங்களா? ஜெயகாந்தனுக்கு விருது கொடுத்தாங்கல்ல, அதுவும் தவறாக கொடுத்துட்டாங்களா? எப்படி? ரெண்டாவது, போன வருஷம் ஒரு விருது கொடுத்துருக்காங்க, அதை பற்றி ஜெயமோகன் என்ன பேசியிருக்காரு அப்படின்னு தெரிஞ்சாலே ஜெயமோகனோட இரட்டை வேடம் என்ன, அவர் எப்படி ஒரு சாதி ரீதியான, கொள்கை ரீதியான வன்மத்தோடு இந்த விமர்சனத்தை முன்வைக்கிறான்னு தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு முன்பு, வைரமுத்துக்கு முன்பாக ஞானபீட விருது யாருக்கு கொடுத்தாங்கன்னா, அவர் பேர் ஜெகத்குரு ராம பத்ராச்சாரியார். அவர் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு சமஸ்கிருத சாமியார், சமஸ்கிருத அறிஞர் அப்படின்னு அவரை சொல்கிறாங்க. அவர் யாருன்னா, ராம ஜென்ம பூமி வழக்கில் நீதிமன்றத்துக்கு நேரடியாக சென்று பாபர் மசூதி இருக்கும் இடத்தில்தான் ராமன் பிறந்தார் என்ற சாட்சியளித்த ஒரு நபர். அவருக்கு கண்ணே தெரியாது, சின்ன வயசுலேயே கண்ணு தெரியாது. அவர்கிட்ட கேட்குறாங்க சாட்சி விசாரணையில், உங்களுக்கு கண்ணே தெரியாதில்ல, நீங்கள் எப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, புராண இதிகாசங்கள்லாம் சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ புராண இதிகாசங்களுக்கும் உண்மையான வரலாற்று ஆதாரங்களுக்கும் வேறுபாடு தெரியாத ஒரு நபர், ராமஜென்ம பூமி வழக்கில் சாட்சியம் அளித்த ஒரு நபர், இதைவிட ரொம்ப முக்கியமாக அவர் சொன்ன ஒரு கருத்து தான் ரொம்ப முக்கியம்.
ஒய்ஃப்னா என்ன அப்படின்றதுக்கு ஒரு விளக்கம் சொல்லியிருக்கார். ஒய்ஃபுக்கு டபிள்யூனா ஒண்டர்ஃபுல், ஐனா இன்ஸ்ட்ருமெண்ட், எஃப்னா ஃபார், எஃப்னா ஃபார், ஈனா என்ஜாய். ஒய்ஃப்னா ஒண்டர்ஃபுல் இன்ஸ்ட்ருமெண்ட் ஃபார் என்ஜாய். இதை விட ஒரு கேவலமான ஒரு விமர்சனத்தை யாராவது வைக்க முடியுமா சொல்லுங்கள்? பெண்களை இதை விட இழிவுபடுத்த முடியுமா? இது நேரடியான அஃபென்ஸு. என்ஜாய் பண்ணுற இன்ஸ்ட்ருமெண்ட்டாக பெண்கள்? அப்படி ஒரு ஆள் பேசுகிறாரு. அவர் சமஸ்கிருத அறிஞரான். அவருக்கு ஞானபீட விருது 3 முறை கொடுத்துருக்குறாங்க. ஜெயமோகன் என்ன பேசினார்? இன்றைக்கி பேசக்கூடிய நிறைய எழுத்தாளர்கள்லாம் வைரமுத்து மீது வன்மத்தை கேட்குறாங்க. அவர்களெல்லாம் ஏற்கனவே விருது ராமபத்மாச்சாரியார் கொடுக்குற போது எங்கே போனாங்கன்றதான் என் கேள்வி. ஜெயகாந்தனுக்கு எப்படிங்க விருது கொடுத்தாங்க? ஜெயகாந்தன் இடதுசாரி சிந்தனையில் இருந்தபோது விருது கொடுத்தாங்களா? ஜெய ஜெய சங்கரா, ஹரஹர சங்கரான்னு எழுதின பிறகு சங்கர மடத்தில் சரணாகதி அடைஞ்ச பிறகு கொடுத்தாங்க. அன்னைக்கு இவங்களாம் விமர்சனம் பண்ணாங்களா? இப்போ வைரமுத்து எந்த திறமையுமே இல்லாதவர், அவர் எழுதுனதே இல்லை அப்படின்னு சொல்ல முடியுமா நீங்கள்? 8 முறை தேசிய விருது எல்லா கட்சி ஆட்சியிலும் கொடுத்துருக்காங்க. 8000 பாடல்கள் எழுதியிருக்கிறாரு. அவர் பாடல் தான் இன்னைக்கு மக்கள்கிட்ட கீழே வரை, சினிமா பாடலில் கவிதையை கொண்டு வந்து கீழே வரை கொண்டு போக வச்சவர் வைரமுத்து தான். கல்லுக்காட்டு இதிகாசம்லேருந்து கருவாச்சி காவியம் வரை, தண்ணீர் தேசம்லேருந்து ஏராளமான நூல்களை வைரமுத்து எழுதியிருக்கிறாரு. வைரமுத்தோட கவிதைகள் மக்களிடம் போய் சேர்ந்துருக்கிறது. இப்போ வைரமுத்துக்கு திறமை இல்லாத ஒரு நபர் கொடுத்துட்டாங்க, தகுதி இல்லாத ஒரு நபர் கொடுத்துட்டாங்க என்ற விமர்சனம் அபத்தமானது. அதை யாரும் நம்ப மாட்டார்கள், அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் இவங்க இலக்கியம்னு சொல்லிட்டு இருக்கிறது இருக்குல்ல, இப்போ திராவிட இயக்கம் சார்ந்து எழுதுகிறவங்களாம் இலக்கியம் இல்லை, அது இலக்கியமே கிடையாது. மார்க்சிய லெனிய கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் சார்ந்து எழுதுகிறவங்கலாம் இலக்கியம் கிடையாது அப்படின்னு பேசக்கூடிய நபர்கள். இன்னைக்கு ஒன்றிய அரசோட சாகித்ய அகாடமி விருது இன்று எழுத்தாளர் தமிழ்ச்செல்வனுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இப்போ அதுவும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி தான் வாங்கினாங்களா? மோடி அரசாங்கத்தில், ஆர்எஸ்எஸ் கட்டுப்பாட்டில் உள்ள அரசாங்கத்தில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி வாங்கினாங்களா அந்த கமிட்டியை அப்படின்றத சொல்லணும். அவர் இடதுசாரி தான், அவர் மார்க்சியத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு எழுத்தாளர். அவருக்கும் ஒன்றிய அரசு கொடுத்துருக்கு. இப்போ ஞானபீட விருதுன்றதை பொறுத்தவரை ஒரு தனியார் நிறுவனம், டைம்ஸ் ஆஃப் இந்தியான்னு ஒரு நிறுவனம், அதுக்கு ஒரு கமிட்டி இருக்காங்க, லாங்குவேஜ் அட்வைசரி கமிட்டி 3 பேர் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் நேஷனல் செலெக்ஷன் போர்டு இருக்காங்க, அதில் 7லேருந்து 11 பேர். அதில் எழுத்தாளர்கள், இலக்கிய விமர்சகர்கள், பேராசிரியர்கள், இப்படி பத்திரிகையாளர், இப்படி பலர் இருக்கிறாங்கள. அவங்கெல்லாம் சேர்ந்து அதை முடிவு பண்ணியிருக்கிறாங்க. இப்போ அந்த செலெக்ஷன் ப்ராசஸில் முடிவில் தவறு இருக்குது அப்படின்னு சொல்கிறாரா ஜெயமோகன்னா? எங்கே தவறு இருக்குது சொல்லணும்ல? எந்த இடத்துல தவறு, யார் தவறு? வைரமுத்து கொடுக்கூடாதுன்றது வைரமுத்து மீதான குற்றச்சாட்டுகள் என்பது அது ஒரு தனியான பிரச்சனை. குற்றச்சாட்டு உள்ளவர் கொடுக்கக்கூடாது அப்படின்னா அது நிறைய பேர் கொடுக்க முடியாமல் போகும். ஆனால் வைரமுத்து திராவிட இயக்க சிந்தனையை ஆதரிப்பவர், அவருக்கு திறமையான ஆள் கிடையாது அப்படின்னு சொல்கிறது என்பது வேறு. அந்த இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. குற்றச்சாட்டு இருக்குன்னா அதற்கான விமர்சனங்கள் என்பது வேறு. வைரமுத்துக்கு கொடுக்கறதுக்கு இவங்களுக்கு வைரதுக்கான ஒரே காரணம், பொறாமைக்கான ஒரே காரணம், வைரமுத்து திராவிட இயக்க ஆதரவாளர், திராவிட முன்னேற்ற கழக ஆதரவாளர், ஒரு சாதாரண மிகவும் பிற்படுத்தப்பட்ட பிரமிளக்கல்லர் தேவர் சமூகத்திலிருந்து வந்தவர். அப்படிப்பட்டவர் விருது வாங்குறதா இவங்கெல்லாம் ஏற்றுக்கவே முடியலை. ஜெயமோகனுக்கு என்னென்னா, எனக்கு கொடுக்காம வைரமுத்து கொடுக்குறாங்க. இப்படி தான் பல எழுத்தாளர்களுக்கு வைத்தறிச்சல் இருக்குது. பல எழுத்தாளர்கள் தர்மன்லேருந்து பல பேர் ஆர்எஸ்எஸ்ஸின் பின்னாடி போய் ஆர்எஸ்எஸ் கூட்டங்களில் பங்கேற்று வலதுசாரி சிந்தனையாளர் தங்களை காட்டிக்கொண்டு விருதை வாங்குறாங்க. வைரமுத்து திராவிட இயக்க ஆதரவாளராக காட்டிக்கொண்டு விருதை வாங்கிட்டாரே அப்படின்றதான். ரெண்டாவது இது என்னென்னா, தமிழ்நாட்டில் 3 பேருக்கு அது வரைக்கும் 3வது ஆள் வைரமுத்து. அயிலன் ஜெயகாந்தனுக்கு அப்புறம் வைரமுத்து கொடுக்குறாங்க. அப்போ வரலாற்றில் இடம் பெற்ற ஒரு நபராக அவர் மாறுறாரு அப்படின்றத இவங்களால் பொறுத்துக்கிறவே முடியலை. எனவே இந்த விமர்சனங்கள் பின்னால் இருப்பது முழுக்க சாதிய வன்மம் ஒன்று, 2வது திராவிட இயக்க வன்மம். அதை தாண்டி இதில் எந்த உண்மையும் கிடையாது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.